வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய அன்பான தங்கமே, நான் சொல்வதை எதையுமே யோசிக்காமல் நான் பேசுவதை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேள். எத்தனை நாள் மற்றவர்கள் பேசியதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டு அவர்கள் என்ன பேசினாலும், அதாவது அவர்கள் உன்னை அவமானப்படுத்தினாலும், அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தாய். நான் இப்பொழுது சொல்வதை சற்று அமைதியாக கேட்டால் நன்றாக இருக்கும். உன் மனதுக்கும் ஆறுதல் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதும் உனக்கு நிச்சயமாகவே புரிய வரும். அடுத்தவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தாய். ஆனால் நீ கண்டது என்ன? ஒன்றுமே கிடையாது. அசிங்கங்கள் மட்டும்தான். உன் வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு நீ எந்த அளவுக்கு இடம் கொடுத்து மரியாதை கொடுத்து வைத்திருந்தாயோ அதை அப்படியே அவர்கள் சாதகமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையிலிருந்து சிலரை பிரித்து எடுத்து சென்று விட்டார்கள். நீ நல்லவர்கள் என்று வாழ்க்கையில் அவர்களுக்கு இடம் கொடுத்தாய். ஆனால் அவர்கள் உன்னையே ஒரு எதிரியாக்கும் அளவுக்கு நிறைய விஷயங்களை செய்து அவர்களை பிரித்து எடுத்து கொண்டார்கள். தங்கமே, இனியோ உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்று நினைத்தால் நீதான் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். பல பேர் உன் வாழ்க்கையில் பல திட்டங்கள் தீட்டலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தீட்டும் திட்டங்கள் மட்டும்தான் செயல்பட வேண்டும். புரிகிறதா? உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பலர் உன் வாழ்க்கையை கெடுக்கலாம். உன் வாழ்க்கையில் இது செய்யலாம் அது செய்யலாம் என்று சொல்லலாம். இல்லை, தெரியாமல் பல திட்டங்களை தீட்டலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் எது செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அதை நீ முடிவெடுத்துத்தான் செய்ய வேண்டும். காலம் முழுவதும் நீ அழுது கொண்டே இருக்கலாம் என்று நினைத்தாயா? அதற்கு நான் விடுவேன் என்று நினைத்தாயா? காலம் முழுவதும் நீ அழவும் முடியாது, கஷ்டப்படவும் முடியாது. இதுவரை கஷ்டப்பட்டது, அழுதது அனைத்தும் போதும். இதற்கு பிறகு யாருமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஏமாற்ற முடியாது. நான் ஏமாற்றவும் விடமாட்டேன். ஏமாற்றும் நபர்கள் வந்தால் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அடியோடு ஒழித்து கட்டுவேன். இதுதான் இந்த வாராகியுடைய முடிவாக இருக்கும். இதற்கு பிறகு நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும். வாராகி காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையில் நீ எல்லாரையும் சேர்த்து கொள்ளவும் கூடாது. நான் யாரையும் தப்பாக உன்னை சேர விட மாட்டேன். ஆனால் யாரிடமும் நீ பழக வேண்டாம். எல்லாரிடமும் ஜாக்கிரதையாக இரு என்று நான் சொல்கிறேன். புரிகிறதா? கலங்காதே. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் இனி நடக்காது. நடந்ததை பற்றி யோசிக்காதே. எல்லாம் ஒரு நல்லதுக்கு என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருந்துவிடு. நான் இருக்கிறேன். அனைத்தையும் உனக்கு நல்ல முறையில் நடத்தி உன்னை வாழ வைத்து அழகு பார்க்க எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.